Welcome to Shree's Math Class. NMS exam SAT 2018 நடந்த கொஸ்டின்ஸில் நம்ம மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 101. இதில் டோட்டலாக 90 கொஸ்டின்ஸ் வரும். அதில் மேக்ஸில் 20, சயின்ஸில் 35, சோஷியலில் 35. ஸோ இன் தட் மேக்ஸில் 20 கொஸ்டின்ஸில் ஆல்ரெடி 10 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்த 10 கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். Question number 101. ஒரு முக்கோணத்தின் கோணம் 5:4:3 என்ற விகிதத்தில் இருந்தால் அதன் கோணமானது. அப்போ அந்த கோணங்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இப்போ இது விகிதமாக இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது 5x 4x + 3x = 180. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டும்போது 12x = 180. x சமம் 180 டிகிரி பை 12. அப்போ x சமம் 15 டிகிரி. இப்போ எக்ஸோட மதிப்பு கிடச்சிருச்சு. இந்த எக்ஸை இதில் பிரதியிடணும். அப்போ 5 × x 5 × 15 75 டிகிரி. ஸோ இது 75, 60, 45. ஸோ 4th ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ் வருவனவற்றுள் எது முக்கோணத்தின் பக்கங்கள் அல்ல? நமக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தில் ஏதாவது இரு பக்க அளவுகளின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ அது ஈஸியாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, இப்போ 3 அளவு கொடுத்துருக்காங்கன்னா அதில் மிகப்பெரிய அளவை விட்டுருங்க, மீதி இருக்க 2 அளவை கூட்டி பாருங்கள். மீதி இருக்க 2 இது 2 கூட்டோம் அப்படின்னா 4. ஸோ கூடுதல் மூன்றாவது அளவை விட அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே எப்படி வந்திருக்கு, குறைவாக இருக்கிறது. அப்போ இதுதான் முக்கோணத்தின் பக்கங்கள் அல்ல. மீதி 3க்குமே கரெக்டாக வரும். 3 + 6 6, 6 > 5. 2 + 2 4, 4 > 3. 4 + 4 8, 8 > 5. ஸோ இதில் மட்டும்தான் லெஸ் தானே வருது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். எக்ஸ் அச்சில் உள்ள புள்ளிகளின் ஒய் மதிப்புகள். ஸோ இப்படி இருக்கும் இல்லையா, நம்ம கிராஃப் நீங்கள் போட்டிருப்பீங்க. இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. ஸோ இந்த எக்ஸ் அச்சில் என்ன அப்படின்னா ஒய்யோட மதிப்புகள் எல்லாமே 0. அதே மாதிரி இந்த ஒய் அச்சில் எக்ஸோட மதிப்புகள் எல்லாமே 0. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் அச்சில் உள்ள புள்ளிகளின் ஒய் மதிப்புகள். அப்போ இந்த எக்ஸ் அச்சில் ஒய்யினுடைய மதிப்புகள் அனைத்தும் எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். அடுத்த கொஸ்டின். எக்ஸ், ஒய் முதல் கால் பகுதியில் உள்ளது எனில் எக்ஸ், -ஒய் எந்த கால் பகுதியில் அமைந்திருக்கும்? இது நீங்கள் கால் பகுதி படிச்சிருப்பீங்க. இது முதல் கால் பகுதி, இரண்டாவது கால் பகுதி, மூன்றாவது கால் பகுதி, நான்காவது கால் பகுதி. ஸோ எக்ஸ் மிகையாக இருக்குது, ஒய் குறையாக இருக்குது. அப்போ எந்த கால் பகுதியில் எக்ஸ் மிகையாக இருக்கும், ஒய் குறையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4வது கால் பகுதி. ஸோ 4th ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை. ஸோ பகா எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 2, 3, 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ எல்லா பகா எண்களுமே ஒற்றை எண்களாக தான் இருக்கும். இந்த 2 மட்டும்தான் இரட்டை எண்ணாக இருக்கும். அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க, எண் கேட்கல. அப்போ எத்தனை இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ 1 இஸ் த ரைட் ஆன்சர். இந்த இடத்துல கேள்வி நீங்கள் கவனமாக பார்க்கணும். எண்ணிக்கையாக என்னான்னு பார்க்கணும். சில டைம் இரட்டை பகா எண் என்னன்னு கேட்டாங்கன்னா 2ன்னு ஆன்சர் எழுதணும். இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 1ங்கிற ஆன்சர் எழுதணும். அடுத்த கொஸ்டின். ஒரு எண்ணும் அதன் பெருக்கல் தலைகீழியும் அதே எண்ணாக அமையும் எனில் அந்த எண்கள் எது? அப்போ எதுக்கு அந்த எண்ணெய் பெருக்கல் தலைகீழியாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விகிதமுறைகளில் படிச்சிருப்பீங்க 1 மற்றும் -1. ஸோ இந்த 2 எண்ணுக்குமே அதே எண் தான் தலைகீழியாகவும் அமையும். அடுத்த கொஸ்டின். ஒரு வட்டத்தின் பெரிய நாணின் நீளம் 14 சென்டிமீட்டர். அதன் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதம். ஸோ இந்த வட்டத்தில் பெரிய நான் அப்படின்னா அது என்னென்னா விட்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வட்டத்தின் மிகப்பெரிய நான் விட்டம். அப்போது விட்டம் கொடுக்கறதுக்கு பதிலாக மிகப்பெரிய நான்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டம் எவ்வளோ, 14 சென்டிமீட்டர். விட்டம் 14.
இப்போ நம்ம எதுக்கும் விகிதம் கண்டுபிடிக்கணும்? சுற்றளவுக்கும் பரப்பளவுக்கும். இப்போது வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து விட்டம் வச்சு πd இஸ் டு பரப்பளவோட ஃபார்முலா வந்து πr². இப்போ பை கேன்சல் பண்ணிடலாம். விட்டம் வந்து 14 இஸ் டு ஆரம் வந்து எவ்வளோ இருக்கும்? 7 இருக்கும். ஸோ 7 பெருக்கல் 7 எவ்வளோ? 49. இப்போ இந்த 14 இஸ் டு 49 நம்ம என்ன செய்யணும்? சுருக்கணும். அப்போ இது 7ஆம் வாய்ப்பால் இது 2 முறை, இது 7 முறை. ஸோ 2:7 இஸ் த ரைட் ஆன்சர். கீழ் வருவனவற்றுள் எது தவறான கூற்று? ஒரு சதுரம் செவ்வகமாகும். சரி, சதுரத்தை வந்து நம்ம செவ்வகம்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வகத்தோட பண்பை எல்லாமே அது நிறைவு செய்கிறது. ஒரு செவ்வகம் இணைகரமாகும். அதுவும் சரி, ஏன்னா எல்லா பண்பையும் அது நிறைவு செய்யும். ஒரு சதுரம் சாய் சதுரம். சதுரம் சாஞ்சாதான் சாய் சதுரம், அதனால் அதுவும் சரி. அப்போ எது தவறான கூற்று? இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் எப்பொழுதும் சமமாக இருக்கும். அது வந்து தவறு. ஏன்னா இந்த மூலைவிட்டம் பெருசாக இருக்கும், இந்த மூலைவிட்டம் சின்னதாக இருக்கும். பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஸோ இதுதான் தவறான கூற்று. கீழ் வருவனவற்றுள் எது விகிதமுறு எண் இல்லை? ஸோ இது பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரூட்டில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து விகிதமுறு எண் கிடையாது. 0, 1/2, -1/2 இது எல்லாமே வந்து விகிதமுறு எண்கள் தான். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 5 ஒரு பங்கின் 3 ஒரு பங்கின் 2 மடங்கு 6. அப்போ 5 ஒரு பங்குனா 1/5, 3 ஒரு பங்குனா 1/3, அதனுடைய 2 மடங்கு. ஸோ 2. அதனுடைய 5 ஒரு பங்கின் 3 ஒரு பங்கின் 2 மடங்கு 6. அப்போ அந்த எண் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சமம் எவ்வளவு? 6. இப்போ இதே சுருக்கணும். அப்போது இது எல்லாத்தையும் பெருக்கினீங்க அப்படின்னா 2x/15 = 6, 2x = 90, x = 90/2, x = 90/2 which is equal to 45 degree. So x சமம் 45 டிகிரி. ஓகே, ஸோ நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் நிறையா ஸ்டெப்ஸ் போட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வென் யூ ப்ராக்டிஸ் இட் வில் பி வெரி ஈஸி ஸோ தட் யூ கேன் சேவ் த டைம் ஆல்சோ. ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். ஓகே, தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.